குருக்ஷேத்திர போர்க்களம் முழுவதும் சத்தம், தூசி, பயம். ஆனால் அர்ஜுனன் மனதில் மட்டும் ஒரு பெரும் அமைதி. யாரையும் கொல்ல மனமில்லாமல் தனது சொந்த உறவுகளை எதிரே பார்த்தவுடன் அவன் வில்லையே கீழே போட்டுவிட்டான். அப்போது குதிரை வண்டியில் இருந்த கிருஷ்ணர் மெதுவாக அர்ஜுனனை நோக்கி கேட்டார், எது உன்னை இவ்வளவு தளரச் செய்தது? அர்ஜுனன் கண்ணீர் மல்க, இவர்கள் என் குடும்பம், என் ஆசான்கள். இவர்களை வெல்ல வேண்டிய இந்த போர் எனக்கு வேண்டாம் கேசவா என்றான். கிருஷ்ணர் சிரித்தார். அர்ஜுனா, பணி இருக்கிறபோது குழப்பம் வரலாம், ஆனால் உண்மையை புரிந்து கொண்டால் பயம் கலைந்துவிடும். அவர் தனது தெய்வீக வடிவத்தை காட்டி வாழ்க்கையின் ஆழமான உண்மையைச் சொன்னார். உடல் அழியும், ஆனாலும் ஆத்மா அழியாது. நீ செய்ய வேண்டியது தர்மம். நீ ஓர் கருவி, செயல் உன்னுடையது, ஆனால் அதன் பலன் என்ன என்பது பற்றி கவலைப்படாதே. அர்ஜுனன் அதிர்ந்து புரிந்து கொண்டான். நான் என் கடமையைச் செய்கிறேன் மூர்த்தி என்று வணங்கினான். கிருஷ்ணர் வண்டியை முன்னோக்கி ஓட்டினார். போர்க்களத்தின் சத்தத்துக்குள் அர்ஜுனனின் உள்ளம் தெளிந்தது. தர்மத்திற்காக போராடும் வீரனாக. தர்மத்துக்காக எடுத்த அந்த ஒரு முடிவு வரலாற்றையே மாற்றப் போறது யாருக்கும் தெரியல. இன்னும் இப்படிப்பட்ட தெய்வ கதைகள் வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கதை வருது.